தேக்கு மரம், யூகலிப்டஸ் மரம், இன்னும் சொல்ல போனா லேண்டனா உண்ணி செடி, வெச செடின்னு உங்களுக்கு பாக்கி இதெல்லாம் வளர்க்குறாங்க. இதுக்கு பல கோடி. நீங்க இதெல்லாம் போய் பார்க்கணும். உள்ள கரண்ட் கனெக்ஷன் இருக்கு. ஒரு காலத்துல அந்த காட்டையே நம்பி சிறப்புகள் பற்றியும் இவருடைய உழைப்பை பயன்படுத்தி தேயிலை தோட்டங்களாக மாற்றினார். மாற்றி ஒரு அளவுக்கு பொருளாதார கொள்கை. அதன் தொடர்ச்சியாக தேயிலுடைய விளைவீழ்ச்சி என்பது கீழே போய் எங்கே அமெரிக்காவில் நிலை உருவாகிறது. தேயிலுடைய விலை என்பது அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் மேலே ஏறி கீழே போய் மீண்டும் பழைய நிலை தோட்டம் நிர்வாக சீர்கேடு பல்வேறு குழப்பங்களால் இன்றைக்கு நலிவுண்டு கிடக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக மூடக்கூடிய பல்வேறு பிரச்சனை. அது மாதிரி ஒரு தொழிற்சாலை பின்னாடி உள்ள ஒரு தொழிற்சாலையை நடத்த வேண்டும் என்றால் அந்த தொழிற்சாலையை சுதந்திரமாக, ஆனால் அதே நேரம் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த தொழிற்சாலை நடத்தப்பட வேண்டும். தெரியும். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னாக்க, விலை இறங்கிட்டு வர நேரத்துல இந்த சிடிடிங்கிற ஒரு அமைப்புக்கு பதிலா இன்கோல சேர்ந்து இவங்க ஒரு இன்கோவும் கேண்டியும் இவங்கள சேர்ந்து ஒரு தனியா ஒரு ஏற மையம் தொடங்கலாமே அப்படிங்கிற எண்ணத்துல நமது மதிப்பிற்குரிய മറ്റു മേഖലയിലുള്ള ആളുകൾ കുറ്റം പറയും. അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും പരസ്പരം അവരവർ ചെയ്യേണ്ടത് എന്താണോ അത് ചെയ്യാറില്ല. ശരിക്കും ചെയ്യാതിന് വളരെ പ്രയാസമാണ്. അത് ഈ മേഖല എല്ലാ മേഖലകൾക്കും ഉണ്ടാകുന്ന പൊതുവായിട്ടുള്ള ഒരു 10 തേയില കൃഷി തുടങ്ങിയതിനു ശേഷം ഒരു 25 വർഷം മുമ്പ് വരെ 15 വർഷം മുമ്പ് കുറച്ച് അവരാണ് എന്റെ അടുത്തുള്ള இது அகில இந்திய மாநாடு. இந்த மாநாட்டுடைய நோக்கம் இந்த தேயிலை அப்படிங்கிறது மத்திய அரசுடைய வணிகத்துறையுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்குது. அதை மாற்றி மாநில அரசுடைய விவசாயத்துறைக்கு கீழே இது கொண்டு வரணும். இன்னொன்று இது ஹெல்த் ட்ரிங்காக அதாவது ஒரு ஆரோக்கியமான பானம் அப்படிங்கிறத மத்திய அரசு அறிவிக்கணும். மூணாவது இங்கே தேயிலை தொழிற்சாலைகளுக்கு இலவசமாக மின்சாரம் கொடுக்கும். அது மாதிரி தேயிலை உற்பத்தியாளர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கெடுபிடிகளை நீக்கணும். இந்த மாதிரியான முக்கியமான கோரிக்கைகளுக்காக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இந்த மாநாட்டை நடத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக 50 வருடங்களாக பட்டா கொடுக்காத கூடலூர் விவசாயிகளுக்கு உடனடியாக பட்டா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழகத்தில் அம்மா குடி தண்ணீர், இன்னும் நீங்கள் பார்த்தோம்னா அம்மா உணவு, அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட் போன்ற பொருட்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அதே மாதிரி அம்மா தேயிலை நீங்கள் அறிமுகப்படுத்தணும். இன்னும் சொல்ல போனோமா இந்திய அளவில் பிரதமர் பேர்லேயே ஒரு டீ கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம்.